ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஜங்ஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளோட சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நியூவாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்கும் வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அந்த சேனல் எதனால் டெலிட் ஆயிடுச்சுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். திருவண்ணாமலையில் வந்து சாரோனாண்ட பாய்ஸ் ஸ்கூல் ஆப்போசிட்டில் வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட போட்டே 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து போக முடியல. ஏன்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம் அதெல்லாம் போயிட்டு இருந்தோம். அதனால் வந்து போக முடியல. போன மந்த் 24 அப்போ ஓப்பன் ஆச்சு. அந்த டைம் வந்து போக முடியல. பசங்களும் வேறு டெய்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் வந்து போக முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 23, 24 என்னதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ எடுத்தது ஒரு டேட்டு, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறது வேறு ஒரு டேட்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த வாட்டி டோட்டலாக வந்து எல்லாமே சேஞ்சில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ராட்னம் அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் ஜெராசிக் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜெராசிக் பார்க்காகவே வச்சுருந்தாங்க. நிறைய ஜெராசிக் பார்க் இருந்தது. இப்போ தான் நம்ம என்ட்ரியை கொடுத்துருக்கோம். என்ட்ரிக்கு வந்து 60 ருபீஸ் வந்து பே பண்ணோம். அதாவது பெரியவங்களுக்கு மட்டும்தான், சின்ன பசங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் உள்ளே வந்து டிக்கெட் எல்லாமே வந்து பெரியவங்களுக்கு இருந்தாலும் சின்னவங்களுக்கு இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க. சின்ன சின்ன பால் விளையாட்டுலாம் கூட 50 ருபீஸு. அப்புறம் ஜம்பிங் அதுவும் 50 ருபீஸு. இந்த ராட்னம்லாம் வந்து 100 ருபீஸ். அப்புறம் அந்த அசுர ராட்னம் சொல்லுவாங்க பாருங்கள், அதுவும் வந்து 80 நினைக்கிறேன். 80 100 கரெக்டாக தெரியல. நம்ம போன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்காக மழை. அதனால் வந்து 1 வீக்காக வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா ஈவினிங் வந்து மழை வந்துட்டே இருந்ததால் க்ளோஸில் தான் இருந்தது. ஒரு 1 வீக் அப்புறம் இப்போ நம்ம போகிறப்ப தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் அமௌண்ட்டு கொடுத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மழை வருதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதனால் மழை இருக்கிறதால யாரும் வரல. சரி, நம்மளும் வேணாம் தான் சொல்லியிருந்தோம். பசங்க வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்காக கேட்டுட்ருக்காங்க அப்படின்றதால சரி ஓகே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்றதால சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெராசிக் பார்க் எல்லாமே பாருங்கள், ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குது. டைனோசர்ஸ்லாம் ஆக்சுவலாக இந்த டைனோசர் வந்து பாருங்களேன், காரை வந்து 2 டைனோசரும் சண்டை போட்டு தள்ளி விட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாமே வந்து எலக்ட்ரிக் இது மூலயமா தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் பாஸ் ஆகிறதால ஸோ யாரும் கிட்ட வந்து தொட்டுலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த தலையும் வாலும் வந்து ஆட்டுற மாதிரி அப்படியே கொஞ்சம் பார்க்கும்போது இந்த படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது பல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இதுவாக இருக்குது. நல்லா இருந்தது. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டைனோசர்ஸாக இருந்தது. மற்றபடி உள்ளே வந்து ராட்னம், எப்பயும் வந்து ராட்னம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து பெருசாக தான் இருந்துச்சு. அசுர ராட்னம்லாம் கூட ரொம்பவே பெருசு. அதே மாதிரி ராட்னமும் வந்து ரங்கராட்னமும் வந்து பெரிய ராட்னம் தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேஃப்டியான ராட்னமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கே நான் பயந்து ஒரு மாதிரி இருந்தது. அடி வயிறில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டுன்றதால கீழே பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைனோசர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. 2 டைனோசர்ஸும் வந்து பார்த்துன்னு சண்டை போடுற மாதிரியே என்னன்னு தெரியல. பட் ஆனால் தலை வாழலாம் மட்டும் அசையுது. அந்த ராட்னம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய டைனோசர்ஸை தான் வச்சுருக்காங்க பாருங்கள். 2த்தையும் வந்து நம்ம லாங்லேருந்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், தலையெல்லாம் வந்து அசைகிற மாதிரி.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஷாப்பிங் கடை தான். வளையல் கடை, அந்த பொட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் கடையே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு கடை மாதிரி ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே பொட்டு தாங்க. எல்லாம் பிந்திஸ் தான் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நான் பார்க்கவே இல்லை. சரி நம்ம உள்ளே போயிட்டு வந்து இங்கே கடைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் அதுக்கே டைம் ஆயிடுச்சு. 10 o'clockலாம் க்ளோசிங்ட்டு வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து நிறைய இதிலே வந்து இந்த பூ வைக்கிறது, மாலை, ஃபோட்டோ மாலை, அப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக வளையல், மணி, நெல் பாலிஷ், நம்ம ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாக இந்த கடையில் இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 10 ரூபாய் 20 ரூபா பொருள் இருக்கும் பாருங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வந்து இதில் இருந்தது. கிளாஸு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நிறைய இந்த கடையில் இருந்தது. 20 ரூபா கடைன்னு நினைக்கிறேன். இது உள்ளேயும் போகலை, ஏன்னா நாங்கள் எல்லாமே போயிட்டு ரிட்டன் வரும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போகும்போதே வந்து 8 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதனால் போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எமோஜி ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் பசங்களுக்கு உண்டான விளையாட்டு சாமான் பொருட்கள் அதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. டாய்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த கடை ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டு, ஸ்க்ரீன்ஸு இதெல்லாம் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயும் வந்து நிறைய டாய்ஸு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜ் கட்டர்ஸ்லாம் வந்து இருந்தது. இப்போ ஸ்கூல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு இந்த நம்ம ஈஸியாக சமைக்கிற காயின்னு பார்த்தா வாழைக்காய், உருளைக்கிழங்கு தான். அது இல்லாமல் நிறைய காய், பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் வந்து அரியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி அந்த மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கடை இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் சாக்லேட் தான் கடை இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து 90s கிட்ஸ் ஐட்டமாக இருந்தது. எவ்வளோ ஐட்டம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய அந்த அப்பம் மாதிரி அந்த ரவுண்டாக இருக்கிறது, கமரக்கட்டு, புளிப்பு மிட்டாய், நிறைய ஐட்டம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோபி மஞ்சூரியன் பவுடர். சேம் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் ஆனால் வாங்கலை, எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கடை தான் இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்து சாமி ஃபோட்டோஸாக வேறு இருந்துச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம திருவண்ணாமலையில் கிடைக்காத ஃபோட்டோஸாக எல்லாமே வந்து கோயிலாண்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் கடை தான் இருக்கும். அதனால் அங்கேயும் எதுவுமே வாங்கலை நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3D போட்டுட்டு இந்த கேம் ஆடுவாங்க பாருங்கள், அப்படியே 3D கேம் மாதிரி. அதை என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் சாயிற மாதிரி, பள்ளத்தில் விளாட்ற மாதிரி அந்த கேம் கூப்பிட்டாங்க. அதுக்கும் போல் இது வந்து இந்த ரிங்லாம் போட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி, பக்கத்தில் வந்து கிளாஸ் வந்து ஒரு பால்லே வந்து எல்லாம் அடிக்கணுன்ற மாதிரி அந்த கேமு. அது பக்கத்தில் வந்து இதுலேயும் வந்து நம்பர்ஸ் வந்து போட்டு அதுக்குண்டான பரிசு வந்து கொடுப்பாங்க. அதில் அதிகமாக வராதுங்க, நாங்கள் ஏற்கனவே விளையாடி இருக்கோம். இந்த ஜக்கு, கிண்ணம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். ஆனால் பெரிய ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வராது. அதுலேயும் ஏதோ ட்ரிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ஸ் பால்னு ஃபஸ்ட்டு கேமே அதுதான் இருந்தது. அதுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வேண்டவே வேண்டாம், இந்த பாலுக்கு போய் விளையாடுறதுக்கு நீங்கள் எதுக்கு 50 ரூபாய்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணாம்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் வந்து இந்த கேமில் விளையாடிட்டு தான் வந்தாங்க. என்னென்னா ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எந்த ஒரு பொருட்காட்சியிலுமே வந்து இவ்வளோ பால்ஸ் வந்து போட்டதே கிடையாது. அது பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய் இருந்தது. மேலே எகிரி எகிரி வச்சுக்கின்னு தூக்கி போட்டுன்னு எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டான பால்ஸ் தான் எல்லாம் விளையாடி இருந்தாங்க. இதோட இது வந்து லாஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க விளையாடினது வந்து லாஸ்ட்டில் இருக்கும். இது சும்மா இப்போ வீடியோ எடுக்கும் போது எடுத்தது. லாஸ்ட்டாக இதில் விளையாடிட்டு தான் வந்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபோன் வந்தது. அதுக்குள்ளே இதில் போகிறேன் அதில் போகிறேன் அப்படின்ற மாதிரி பசங்க வந்து ஒரே குஷியாயிட்டாங்க. இதில் போகலாமா அதில் போகலாமா, நான் ஜம்பிங்கில் போகிறேன் அப்படி இப்படின்ட்டு. போகலாம் அப்பா ஃபோன் பேசின்னு இருக்காங்க, இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து கடை பார்த்தீங்கன்னா பானிபூரி, பக்கோடா, காலிஃப்ளவர், அப்புறம் அந்த டெல்லி அப்பளம் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத்து என்னதோ சொல்லுவோம், குலுக்கி சர்பத்து என்னதோ அது போட்டிருந்தாங்க. அமௌண்ட் தான் இது ஜிபே இல்லை போல. இது
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஜம்பிங் விளையாடியே ஆகணுன்ட்டு வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு விளையாட விட்டுட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டோம். நீங்கள் இங்கே விளையாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்றதால அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஜம்பிங் தான் வந்து விளையாட போகிறோன்னு சொல்லி கேட்டுட்டு எகிரி எகிரி குதிக்கிறதுக்கு இதுக்கு போய் பேமெண்ட் பண்ணிவிட்டு விளையாடணுமா. சரி அவங்க ஆசையை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து 50 ருபீஸ் ஒரு ஆளுக்கு, 100 ருபீஸ் கொடுத்து இப்போ இந்த கேம் விளையாடுறாங்க. இதுக்கு நீ வீட்டிலே எகிரி குதிச்சுட்டு போகலாமேடா அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே நீ எகிரி குதி கூட மாட்டேன், கட்டல் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி என் சின்ன பையன் சொல்லியிருந்தான். சரி ஓகே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் கொஞ்சம் இங்கே ஆப்போசிட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லைனாக வந்து சூப்பராக ஒரு ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து ராட்னம்லாம் வந்து லைனாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரங்கராட்னம், அது பக்கத்தில் அசுர ராட்னம், அது பக்கத்தில் ட்ரெயின், அந்த மாதிரி லைனாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. நிறைய பேர் உள்ளே வந்து நிறைய பேர் இருக்க மாதிரி வந்து ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருந்தது. மழைன்றதால வந்து இன்றைக்கி கூட்டமும் இல்லை. நாங்கள் மற்றபடி போகிறப்பெல்லாம் பார்த்தோன்னா ஓவர் கூட்டமாக இருக்கும், அதுக்காகவே இட்டுன்னு போகாமல் இருந்தார், கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராட்னம் அசுர ராட்னம் அந்த பெரிய ராட்னத்தாண்டெல்லாம் வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்தது. சாங்ஸ் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும், அதனால் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் சவுண்டு வந்து கட் பண்ணிட்டேன். இந்த அசுர ராட்னம் பக்கத்துலேயே வந்து ஸ்னோ வேர்ல்டு அது இருந்தது. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு கூட தெரியல, எட்டி பார்க்குறதுக்கு இது பண்ணாக்க டோர் வந்து க்ளோஸில் இருந்தது. ஸோ அதனால் அது என்னன்னு கூட ட்ரை பண்ணலை. யாருன்னா போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சும்மா அப்படியே எதனா ஷீட் மாதிரி போட்டிருக்காங்களா இல்லை எப்படி என்னன்றது தெரியல, இல்லை குழுன்னு தான் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நாங்கள் உள்ளே போவே இல்லை. அசுர ராட்னத்தில் போனோம், அதுலேயும் நான் போகல, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 3 months ஆர் 4 months இருக்க சமயத்தில் வந்து நான் போனேன். ஆக்சுவலாக இதை விட அது சின்னது தான், ஆனால் அதிலே வந்து அப்படியே கீழே விழற மாதிரி இருந்தது. அதனால் நான் அப்பத்துலேருந்து போகிறதே கிடையாது. பசங்க வந்தால் கூட அதிலெல்லாம் விட மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து அவங்களும் போயிருக்காங்க. பெரிய ராட்டனத்துலேயும் வந்து இப்போ தான் அவங்களும் ஃபஸ்ட் டைமாக வந்து போயிருக்காங்க. எப்போ வந்தாலும் நான் விடவே மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பயந்துட்டேன் அப்போது விளையாடினப்போ. ஏன்னா ஃபுல்லாக வலையெல்லாம் உடஞ்சிச்சு, அப்படியே இந்த பக்கம் தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா கீழே கவுந்து விழுற மாதிரியே இருக்குது. அதோட லாஸ்ட்டு நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் 10 years ஆகி இப்போ தான் போகிறேனே. கல்யாணம் ஆன ஃபஸ்ட் இயரில் போனேன், அதை விட்டால் இப்போ 10th yearல வந்து போயிருக்கேன். அதே மாதிரி பெரிய ராட்டினத்துலேயும் வந்து அப்போ போனது தான், அதுவும் வந்து இப்போ தான் போனேன். அந்த ராட்டினத்தை விட இதுவும் பெருசு. மேலே போயிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிச்சுனாங்க, கீழே பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோ தான் வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மேலே ஏறும்போது எப்படி இருந்திருக்கோன்ட்டு. இது வந்து நான் கீழே வந்து தான் எடுத்தேன். நல்லா இருந்தது. இந்த ராட்டினம் வந்து சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, லைட்ஸு, அப்புறம் ராட்டினமாக வந்து நல்லா சேஃப்டியாக இருந்த மாதிரி மேலே எல்லாமே இருந்துச்சு. அப்போது நான் விளையாடினது வந்து சேஃப்டிலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. பின்னாடி சாயத்தோடு ஓரளவுக்கு தான் ஹைட் இருக்கும், இப்படி ஃபுல்லாலாம் க்ளோஸில் இருக்காது. இந்த ராட்டினம் வந்து ஓகே, நல்லா சேஃப்டியாகவே இருந்துச்சு, அதுக்கே நான் பயந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த குதிரை விளையாட்டுலாம் வந்து இருந்தது பசங்களுக்காக. அதுக்கப்புறம் இந்த அசுர ராட்டினத்துக்கு வந்து கூப்பிட்டாங்க, நான் வரவே மாட்டேன்ட்டேன். கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் வரவே மாட்டேன்ட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்க மட்டும்தான் ஆடுறாங்களே, வேறு யாருமே கிடையாது. அது எப்படி வெயிட் பேலன்ஸ் பண்ணோம் என்னன்னு கூட தெரியாது. நான் வேணான்னு சொன்னேன், கேட்காம போய் உக்காந்துட்டாங்க. என்னையும் வர கூப்பிட்டுருந்தாங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டேன். பட்டு இவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்ததாலவா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. இல்லைன்னா இது வந்து நல்ல ஹைட்டு, நல்லா கவுறுற மாதிரி தான் இருக்குமே, அந்தளவுக்கு ஹைட்டு போய் வரும். இருந்தாலும் ஓகே, இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டுனது எனக்கு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து வேற பார்த்து பயந்துட்டு இருந்தேன். அவங்களே பயப்படல, நீ என்னத்துக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கேட்டால் எனக்கு பயமே இல்லை, இதுக்கு போய் பயந்த அப்படின்ற மாதிரி என் பையன்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தான். இதில் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். பட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் இருந்தது, கொஞ்சம் பெரியவங்களாம் உட்கார்ற மாதிரி அந்த ட்ரெயின் இருந்தது. 2 ட்ரெயின் இருந்தது, சின்ன பசங்களதும் இருந்தது, பெரியவங்களதும் இருந்தது. சரி நான் அதில் வரேன், ட்ரெயின் தானே, சரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் அது அதை விட மோசமாக இருக்குங்க. ட்ரெயின் மூவ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி டேர்னிங்கில் வருது பாருங்கள், அது வந்து வேகமாக டேர்ன் பண்ணும்போது எங்கே அப்படியே சாய்ந்து கீழே விழுந்துருமா அப்படின்ற மாதிரி இருந்தது.
இந்த இடம்லாம் போகும்போது வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்குது. போது இருந்தாலும் அந்தளவுக்கு தெரியல. பட் ஆனால் அது டேர்ன் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராட்னத்தில் எடுத்தது. எப்படி கண்ண முடியுற வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கு, பசங்க வேற சிரிப்பு ஏற்றிட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்களும் ஜாலியாக ஏறி உக்காந்துட்டாங்க. ஏறும் போது கூட எதுவும் தெரியல, இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சா. அவங்களும் வந்து கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க. அப்படியே என் சின்ன பையன் கொஞ்சம் பயந்துட்டான், கத்தின்னு கத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறமா வந்து மேலே இருந்து வியூலாம் வந்து சூப்பராக எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நான் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த ராட்னத்தெல்லாம் போயிருக்கேன். அதுவும் பசங்களுக்காக தான் போனேன், கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே போகலாம். இருந்தாலும் இந்த ராட்னத்தில் போகணுன்னு ஒரு ஆசை வந்தது எனக்கு. இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு பயமும் இருந்துச்சு, ஆசையும் இருந்துச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு தான் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் எல்லோரும் வந்து நார்மலாக தான் போகிறாங்க, நான் தான் என்னவோ ஒரு மாதிரி கத்தின்னு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பொருட்காட்சி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பக்கோடா போய் காலிஃப்ளவர் பக்கோடா போய் வாங்கினோம். அதாவது கோபி மஞ்சூரியன் ஃப்ரை அது வாங்கினோம். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அது வந்து 80 rupees ஆங்க, 80 rupees வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து எல்லாம் க்ளோஸு, டக்குன்னு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. வரும்போது நாங்கள் எங்களால் ஷாப்பிங்கே பண்ண முடியல, நாங்கள் எதுவுமே வாங்கவும் இல்லை. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டூல்ஸ் மட்டும் வாங்கினேன், கொஞ்சம் இந்த பிளண்டரும் அப்புறம் அந்த இடிக்கி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வேறு எதுவுமே அந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் எதுவுமே வாங்க முடியல, வந்தாச்சு. என் பையன் என்ன சொன்னான்னா நாளைக்கு வந்து இந்த கடையில் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மறுபடியும் யாரா 120 ரூபா உள்ளே வர்றதுக்கு கட்டிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லா கடையிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். போன சேனல் வந்து போயிடுச்சு, அதுவே வந்து ஓவர் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக இப்போ விகே ஜங்ஷன் ஏற்கனவே இந்த சேனலை பார்த்துருக்கவங்களாம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.